பெண் குழந்தைங்களை படிக்க வைக்கணும், இன்னும் கொண்டு வரணும், சார் என்கரேஜ் பண்றாரு. ஓகே, குட், வாழ்த்துக்கள். எத்தனை பண்ணுமா சார்? ரெண்டு பெண் ஒன்று பாயா? சரி, பரவாயில்ல சார். சார் கிளாக்கு அது எடுங்க. பார்த்து பேபி என்னைக்கு பிறந்துச்சு? குழந்தைகள், பெண் சிசுக்கள் தொடர்பாக எந்த ஒரு பிரச்சனைகளும் வரக்கூடாது, எந்த ஒரு சிரமமின்றி பெண் குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்பதற்காக அங்கே இருக்கிற நம்ம ஊராட்சி செயலர், நம்முடைய கிராம நிர்வாக அலுவலர், நம்முடைய சமூக நலத்துறை, குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், அனைத்து நம்முடைய சுகாதாரத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளின் சார்பாக ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒரு விழிப்புணர்வு கமிட்டி வந்து செயல்பட்டு வருகிறது. அந்த கமிட்டியில் ஏதாவது சஸ்பீஷியஸாக ஏதாவது ஒரு குழந்தை திருமணமோ இல்லை இளம் பருவ ப்ரெக்னென்சியோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறப்போ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து செக் பண்ணிட்டு இருக்கிறோம். அதற்கப்புறம் இந்த பெண் குழந்தை கருவுற்றதுக்கப்புறம் அந்த பெண் குழந்தையை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து அந்த பெண்களை வந்து பராமரிக்கிறதுக்காக நம்முடைய சுகாதார மருத்துவத்துறை, நம்முடைய சமூக நலத்துறை மூலயமா அவங்களுக்கு தேவையான வசதிகள், நம்ம மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திட்டம், நம்முடைய MRMBS ஸ்கீம் மூலயமா அவங்களுக்கு மகப்பேறு உதவித்தொகை, இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் வந்து நம்ம அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திருவள்ளூர்ல கடந்த 2-3 நாட்கள் பிறந்த பெண் குழந்தைகளை போற்றும் விதமா அவங்களுக்கு மரக்கன்றுகள், அந்த பெற்றோர்களுக்கு வந்து நினைவு பரிசுகள், அப்புறம் அவங்களுக்கு வந்து ஸ்பீச், இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணி அந்த பெற்றோர்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு உறுதிமொழி வந்து கையெழுத்து போட வச்சிருக்கோம். அதாவது இந்த குழந்தைய வந்து நான் வந்து நல்லா படிக்க வச்சு அவங்கள வந்து எந்த குழந்தை திருமணமோ இல்லை அவங்களுக்கு வேற எதுவும் இயற்கைக்கு மாறான விஷயங்கள் செய்யாமல் அவங்களை நல்லா படிக்க வச்சு இந்த சமூகத்தில் ஒரு மிக சிறப்பான ஒரு இடத்தை வந்து அடைய வந்து நாங்கள் உறுதிமொழி கொடுக்குறோம் அப்படின்ட்டு அந்தந்த பெற்றோர்களிடம் வந்து நம்ம உறுதிமொழி வாங்கியிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம மாவட்டத்தில் இருக்கிற 50,000 குழந்தைகள் சிறுமியர்களுக்கும் அந்தந்த பள்ளிகளுக்கு நம்ம வந்து மாவட்ட ஆட்சியர் மூலியமா ஒரு லெட்டர் கொடுத்துருக்கோம். எப்படி வந்து இந்த குழந்தைகள் நீங்கள் வந்து எவ்வளோ முக்கியமானவங்க, இந்த சமூகத்தில் பெண் குழந்தைகளோட முக்கியத்துவம் என்ன, அந்த பெண் குழந்தைகள் உங்களோட உரிமைகள் என்ன, நீங்கள் வந்து உங்கள் பெற்றோர்கள்ட்ட என்னென்ன வலியுறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேர்முக கடிதம் வந்து கொடுத்துருக்கோம். அது இந்த வாரத்துக்குள்ள எல்லா பள்ளிகளிலும் அந்த மாணவர்களுக்கு வந்து அந்த கடிதம் சென்று சேரும். அது அந்த மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த மாணவர்களோட பெற்றோர்களுக்காக அந்த கடிதத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டும் வாங்கிக்கலாம். இந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டேன், இதன் வழி நடப்பேன் அப்படின்னு அக்னாலேஜ்மெண்ட்டும் வாங்கியிருக்கோம். இது எதற்கு அப்படின்னா இது எல்லாமே ஒரு விழிப்புணர்வு. நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் சில பகுதிகளில் இன்னும் வந்து ஆண் பெண் பிறப்பு விகிதம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம இந்த எல்லாபுரம், பூண்டி இந்த மாதிரி ஒன்றியங்களில் இன்னமும் வந்து 950 வீதம் தான் வந்து நம்மளுடைய பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதம், அதை அதிகப்படுத்தணும், குழந்தை திருமணங்களை தடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை நோக்கத்துக்காக